நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளும் அதை மீறியவர்களையும் பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கற்பனை, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சாலமோன் ராஜா அவருடைய மனைவிகள் செய்வித்த தெய்வங்களை அவர் சேவித்தார். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். இரண்டாவது கட்டளை, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கினார்கள். மூன்றாவது கட்டளை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி. நான்காவது கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. மோசேயின் காலத்தில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகுகளை பிறக்கிக் கொண்டிருந்தான். ஐந்தாவது கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஏலியின் குமாரரான ஓப்னியும் பினெகாசும் தன் தகப்பன் பேச்சை கேட்கவில்லை. கட்டளை 6, கொலை செய்யாதிருப்பாயாக. காயின் ஆபேலை கொன்றது. கட்டளை 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தாமார் செய்த வேசித்தனத்தை நாம் ஆதியாகமம் 38 வாசிக்கிறோம். களவு செய்யாதிருப்பாயாக. ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை களவாய் எடுத்துக்கொண்டு வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். கட்டளை 9, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து சிலர் பொய் சாட்சிகளை கூறினார்கள். கட்டளை 10, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆகான் எகிப்து தேசத்துல உள்ள அந்த சால்வையும் வெள்ளியையும் இச்சித்தது. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்கள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. பாய் பாய். பெல் தட்டி தோடுங்க.